எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சினிமாவுக்கு போக போகிறேன். ஒரு மூவி ஒன்று பார்க்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவி தான் பார்க்க போகிறேன். சரி, ஓகே, அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கும் இந்த வீடியோவில் காட்டலாம் அப்படின்ட்டு நினைச்சிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மன்னிச்சு கொள்ளுங்க, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. வீடியோஸ் இருக்குது, அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல சீரியஸாக. ஸோ வீடியோ போட முடியலை, சாரி. நாங்கள் கொஞ்சம் சின்ன சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எனக்கு இருக்கணும், இருந்தாலும் என்னை நம்பி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. சீரியஸாக வீடியோ போட இல்லை லாஸ்ட் 1 மந்த்தாக. பட் இனிமேல் தொடர்ந்து வருமென்று நம்புகிறேன். ஐ ஹோப் நான் அதை கண்டிப்பாக தொடர்ந்து செய்வேன்னு நம்பிக்கை இருக்குது. ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கி நான் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவி பார்க்க போகிறேன். யாரோட மூவின்னு சொன்னால் அது வந்து மைக்கேல் ஜாக்சனோட ஒரு படம். அவரோட ஃபுல் வாழ்க்கை வரலாறு அதில் வருமா எனக்கு தெரியலை, பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு பகுதியாக அந்த படம் வருமென்ற மாதிரி கேள்விப்பட்டேன். எனக்கும் தெரியலை, போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குமெண்டு. எனக்கு மைக்கேல் ஜாக்சனை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நான் அவரோட டான்ஸ்லாம் பார்த்துருக்குறேன். ஸோ எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். மைக்கேல் ஜாக்சன் வந்து எனக்கு ஒரு 11 வயசுல இருந்து நான் அவரோட டான்ஸ் பார்த்துருக்குறேன். ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்தில் நான் இருக்கேக்கல வீட்டில் நான் சும்மா எம்டிவி பார்ப்பேன். எம்டிவி வந்து தெரிஞ்சிருக்கும். எம்டிவியில் வந்து கூட மைக்கேல் ஜாக்சனோட சாங்ஸ் வந்து அதுவும் ஏர்லி மார்னிங்ஸில் போடுவினோம். ஸோ விடியவில் நித்திர வெராட்டிக்கு சின்ன பிள்ளையா இருக்கேக்கு நான் டிவி நிறைய பார்ப்பேன். அந்த விடியப்பறத்தில் அந்த மாதிரி டைமில் போட்டுட்டு இருந்தால் கூட அவற்ற சாங்ஸ் வந்து போய்கொண்டிருக்கும். அதில் அவற்ற டான்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். எனக்கு என்னென்னு தெரியாது, அவற்ற ட்ரெஸ்ஸிங்ஸ் அண்ட் அவற்ற டான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு அவற்ற பேரெல்லாம் தெரியாது, ஜஸ்ட் ஓகே ஒரு ஆள் டான்ஸ் ஆடுறாரு நல்லா இருக்கு அப்படின்ட்டு பார்த்துருக்குறேன். பிறகு நான் ஒரு குறிப்பிட்ட வயசு ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கல நான் அதை மறந்துட்டேன். ஆனால் அவற்ற அந்த உருவம், அந்த டான்ஸ், அந்த மூன் வாக், அவர் போடுற ஷூஸ், அந்த ஜாக்கெட்ஸ் எல்லாமே எனக்கு மைண்டில் இருந்தது. பிறகு நான் 9th 9, 10 நான் வந்து சென்னையில் படித்தேன் நான். ஸோ சென்னையில் இருக்கும்போது அவரை பற்றின நிறைய நியூஸ் எல்லாம் வரும், நியூஸ் பேப்பர் அதுகள்லாம் வரும், நிறைய கான்ட்ரவர்சியான நியூஸ் அப்படி இப்படின்னு சொல்லியெல்லாம் வரும். அப்போ நான் என்ன செய்வேன்டா, எனக்கு அவரை பிடிக்கும் தானேன்ட்டு அப்போ தான் எனக்கு சென்னையில் இருக்கும்போது அவர்கிட்ட பேர், அவர் வந்து பாப் சாங்ஸ் எல்லாம் பாடுறார் அப்படி இப்படின்னெல்லாம் நான் கேள்விப்படுறேன். அப்போ தான் எனக்கு தெரியும் அவரோட பேரே மைக்கேல் ஜாக்சன் அப்படின்றது தெரியும். அது வரைக்கும் எனக்கு பேர் கூட தெரியாது, ஆனால் நான் பார்த்துருக்குறேன். ஸோ எனக்கு அந்த சாங்ஸ் கூட புரியாது, அவர் என்ன சொல்ல வரார், என்ன அந்த பாட்டோட அர்த்தங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது. பட் நான் அந்த டான்ஸுக்காக இருந்து பார்த்துருக்குறேன். ஸோ சென்னையில் இருக்கும்போது அவரை பற்றின ஏதாவது நியூஸ் வந்தால் நான் வந்து அதை கட் பண்ணி அது ஒரு நோட் புக் மாதிரி அதில் ஒட்டி ஒட்டி வைப்பேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்குது. யாராவது செலிபிரிட்டிஸ் எனக்கு பிடிச்சவங்க யாராவது அவங்கள பற்றின நியூஸ், அவங்கள பற்றின ஃபோட்டோஸ் எல்லாம் வந்தால் அதை கட் பண்ணி ஒரு நோட் புக் செஞ்சு வைப்பேன். ரொம்ப நாள் இப்படி கதைச்சு வீடியோ செய்யாமல் விட்டதால இந்த டச் வர மாட்டேங்குது கதைக்கிறதுக்கு, ஃப்ளோவாக ஏதோ எல்லாம் உளர்றேன். ஓகே, வேர்க்குது, பயங்கர வெயில், அதில் இந்த லெதர் ஜாக்கெட் வேறு. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் நான் இந்த அந்த ஒரு நோட் புக் மாதிரி அதில் எல்லாம் ஒட்டி ஒட்டி வைப்பேன். அப்போ மைக்கேல் ஜாக்சனை பற்றி, மற்றது தோனி, தளபதி, அதை விட எங்களோட தேசிய தலைவர், இதெல்லாத்தையுமே நான் வந்து அவங்கள பற்றி வர நியூஸ், அந்த மெகசினில் வர ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து தனித்தனி நோட் புக் மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன் நான். பிறகு எங்களுக்கு 10th எக்ஸாம் வந்துட்டுது. ஸோ படிக்கணும் சீரியஸ் ஆகிட்டுது. அப்போ நான் அந்த டீனேஜ் ஏஜ் தானே எங்களுக்கு. அப்போ அந்த டைமில் எனக்கு பெரிய கேங் இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் கேங். பட் இது ஸ்கூல் அது லைஃப் ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபன்னான லைஃப். ஸோ அந்த டைமில் வந்து நான் வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்ததுனால இந்த மைக்கேல் ஜாக்சன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நான் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் படிக்கணும். ஏன்னா 10th ஃபைனல் எக்ஸாம் வருது, +1 போகணும். அப்போ அந்த இதுகளுக்காக நான் வந்து இதை மைண்ட் பண்ணல விட்டுட்டேன். திடீரென்று ஒரு நாள் தினத்தந்தியா தினகரனா எனக்கு தெரியலை, ஏதோ ஒரு பேப்பர், எங்களை விட்ட 2 பேப்பருமே எடுப்போம், தாத்தா படிக்கிறதால 2 பேப்பருமே நியூஸ் பேப்பரும் எடுப்போம். ஸோ அவள் பேப்பரில் வந்து ஒரு பெரிய படம் அவரோடது, அப்படி வந்து நிற்கிற ஒரு படம் பெருசு, அவர் இப்படி இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஐ திங்க் ஜூன் மாதம் நினைக்கிறேன், ஜூன் மாதம் ஏதோ. அப்போ அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. அப்போ அது எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. திடீரென்று இறந்துட்டாருன்னோட எனக்கு அது கவலையாக இருந்தது. ஏன்னே தெரியலை. நான் மைக்கேல் ஜாக்சனோட கான்சர்ட்டுக்கு போனது கூட கிடையாது. ஜஸ்ட் நான் அவரை டிவியில் தான் பார்த்துருக்குறேன். அதை விட மெகசின்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், அதில் வர ஃபோட்டோஸ் தான் படிச்சிருக்கிறேன். இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப நாளாகவே உள்ளுக்குள்ளே கவலையாக இருந்துச்சு. இவரே இறந்தார், ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படி இப்படின்னு சொல்லி. எக்ஸாம்ஸ் அப்படியோ இப்போ இந்த
இங்கால A-levels ஸ்ரீலங்காவுக்கு திருப்பி போயிட்டோம். A-levels கொஞ்சம் லைஃப் இப்படி இப்படி போனதுனால நான் வந்து இந்த விஷயங்களும் மறந்துட்டேன்ட்டு அது எனக்கு அதை திங்க் பண்ணுறதுக்கு அதை பற்றி யோசிக்கிறதுக்கு டைம் கிடைக்கல. ஆக்சுவலாக நான் மைக்கேல் ஜாக்சன்ன்ற அந்த ஒரு வயசுக்கு தானே ஒரு கிரேஸ் இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு நான் வந்து கொஞ்சம் அதை மறந்துட்டேன். இப்போ ரீசெண்டாக ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து எனக்கு அவரை பற்றி அடிக்கடி தோணிகிட்டே இருந்தது, மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருந்தது. ஏன்னு எனக்கு தெரியலை. அவற்ற உருவம் அதெல்லாம் அப்படி மண்டேக்குள்ளே வந்துட்டே இருந்தது. அப்போ பிறகு பார்த்தா அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அது இதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான நியூஸ் எல்லாம் வந்துச்சுது. அது மூலமாக மைக்கேல் ஜாக்சன் நல்லவர்ன்றது ப்ரூஃப் ஆகுது. ஸோ மைக்கேல் ஜாக்சனை பற்றி அவர் நல்லவர், அவர் அந்த தே டோன்ட் ரியலி கேர் அபவுட் அஸ் அந்த பாட்டில் வந்து அவர் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச அந்த செலிப்ரிட்டி அவர் வந்து ஒரு நல்லவர்ன்றது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த நியூஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் எனக்கு அவரை பற்றி நான் திங்கிங் நிறைய இருந்தது. பார்த்தா சடன்லி ஒரு ட்ரெய்லர் ஒன்று வருது, அவர்கிட்ட படம் வருதுன்னு. எனக்கு இந்த எம்ஜியோட படம் வருதுன்னு சொன்னோடனே எனக்கு ஓகே போய் பார்க்கலாம், வை நாட் அப்படின்னு தோணுச்சு. நைட் ஷோக்கு தான் போகிறேன். அதுக்கு தான் நான் இப்படி ரெடியாகி இருக்கிறேன். என்கிட்ட இருக்கிற கோட்லேயே எனக்கு இப்போதைக்கு ஓகே இதை போடலாம்னு தோணுச்சு. நான் ஆக்சுவலாக வேறு ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுனா, பட் வேணாம் இப்படியே போகலாம்னு தோணுச்சு. உள்ள செம்ம ஹீட்டாக இருக்கா வீது. வெளியே வெயில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. வெயில் சும்மா பட்டையை கிளப்பி கொண்டு இருக்கு. இந்த வெயிலுக்கு நான் இந்த லெதர் ஜாக்கெட்டோட போகிறேன். ஓகே, ஷூவும் செலக்ட் பண்ணணும். கொஞ்சம் பூட்ஸ் மாதிரி போட்டு போகலாம் நினைக்கிறேன், மைக்கேல் ஜாக்சன் போடுற மாதிரி. எனக்கு அவரோட ட்ரெஸ்ஸிங்ஸ், அந்த கோட் மற்றது அவர் போடுற பூட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே நான் நிறைய பார்த்துருக்கேன் அவரோட சாங்ஸ் எல்லாம். இன்னைக்கு தியேட்டரில் எம்ஜே மூவியோட என்னோட நாள் எப்படி போகுதுன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நிறைய நேரம் கதைச்சி வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் கதைக்கிற வீடியோ. எப்படி கதைக்கிறேன்னு எனக்கு தெரியலை. நான் ஒழுங்காக கதைச்சிருக்கிறேன்னு கூட தெரியலை. பார்க்கலாம், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தியேட்டரில் போய் பார்க்கலாம். பூட்ஸ் தான் போடலாமான்னு நினைச்சேன், பட் ஓகே நான் இதை போட போகிறேன். டா இதுவும் நல்லா தான் இருக்கு. காருக்குள்ள ஏறி போடுவோம். ஸோ படம் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நான் டிரெக்டாக எங்கே வந்திருக்கேன்டா, சாப்பிட போகிறேன். பசிக்குது எனக்கு. சாப்பிட்டுட்டு டைம் இருக்குது மூவி தொடங்க. அப்படியே இந்த மாலுக்குள்ளே சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகலாமன் இருக்கேன். பார்த்தீங்களா? ஆர்வக்கோளாறுல வேலைக்கே வந்துட்டேன். ஸோ வெயிட் பண்ணுறேன். எந்த சீட்? ஸோ படம் பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போ தான் வந்தாங்க. இப்போ மிட் நைட்டிங்க. டக்குன்னு நான் முடிச்சிடுறேன் வீடியோவை. ஸோ என்னென்னா படம் பார்த்தாச்சு. படத்தை பற்றி நான் எந்த ரிவ்யூவும் பண்ண மாட்டேன். மைக்கேல் ஜாக்சன் மூவி அது எப்படி இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஜஸ்ட் நான் அவரை டிவிலையும் மேகசின்ஸ் நியூஸ் பேப்பர்லையும் பார்த்துருப்பேன். இப்போ அவர் நடிக்கலை, ஆனால் அவரோட அண்ணனோட மகன் தான் நடிச்சிருக்கார் படம். ஆனால் எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியலை. ஜஸ்ட் ஒரு மைக்கேல் ஜாக்சனோட கான்சர்ட்டுக்கு போன மாதிரி தான் இருந்தது. ஏனெண்டா பெரிய ஸ்க்ரீன், அதில் அவற்றை அந்த உருவம் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. நான் குறையே சொல்ல மாட்டேன், எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்தது. நான் எதையுமே பார்க்கல, ஜஸ்ட் அவரோட அந்த ஸ்டைல், அந்த டான்ஸ் அதெல்லாம் மட்டும்தான் பார்த்தேன். மைக்கேல் ஜாக்சன் ஆடாட்டிலும் சரியாக அவரை மாதிரியே ஒருத்தர் அதெல்லாம் அந்த அவரே கண் முன்னால் கொண்டு காட்டினது வந்து நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. நான் அதில் அந்த ஜாஃபர் ஜாக்சனை பார்க்கவே இல்லை எங்கேயுமே. ஜஸ்ட் எனக்கு எல்லாமே மைக்கேல் ஜாக்சனாக தான் இருந்தது. ரியல் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி தான் இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருக்குது. அந்த டான்ஸிங் எல்லாம் நிறைய சாங்ஸ் இருக்குது, கணக்க சாங்ஸ் இருக்குது அந்த மூவியில். மெயின்லி அந்த சின்ன பிள்ளை கேரக்டர் வந்து ஒரு அரவாசி படத்துக்கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். அரவாசின்னு சொல்ல முடியாது, ஒரு அரமணத்தியாளத்துக்கிட்ட சின்ன போய் கேரக்டர் வர்றார்.
அவர் நல்ல க்யூட்டாக நல்லா இருந்தது. பிறகு அந்த ஜாஃபர் ஜாக்சன் வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் மைக்கேல் ஜாக்சனோட அந்த ஃபீல் வரும். ஓகே, அவர் வர்ற மாதிரியே இருக்கும். அதில் மைக்கேல் ஜாக்சனோட இடத்துல இன்னொருத்தர் அதை செய்கிறாங்கன்ற அந்த எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. அப்படி ஒரு ரியலாக ஒரு மைக்கேல் ஜாக்சனை கண் முன்னால் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அந்த டான்ஸ் நிறைய சாங்ஸ் இருக்குது, பட் அதை வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கல அப்படி கண்ணுக்கு முன்னால் ரியலாக அவர் நின்று ஆடுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சு பார்க்க. எனக்கு சந்தோஷமாக இருந்தது பார்த்தது. சின்ன ஒரு வருத்தம் என்னென்னா, அந்த படம் வந்து அப்படி இடையிலேயே முடிஞ்சு போன மாதிரி இருக்குது. அவரோட கரியரில் அந்த நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லெவலுக்கு வந்ததோட அந்த படம் முடிகிற மாதிரி இருக்குது. அதுவும் ஒரு நல்ல நல்ல விஷயம் தான், நானும் கூட சொல்ல மாட்டேன். ஏனெண்டா ஓகே, சந்தோஷமாக அந்த மூவியை முடிச்சிருக்கிறாங்க, நல்லா இருந்தது, அவ்வளோதான். பொறுமையாக இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.